நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ஆனால் இவ்வளோ ரெஸ்க் எடுக்காதீங்க அங்கிள் ப்ளீஸ். யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, எங்கள் பாட்டிக்கு தான் ரொம்ப சந்தோஷம். எதுக்கு தெரியுமா? ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு சரவணா ஸ்டோர்ஸில் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். How was it working leaderல உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கு? நான் வந்து ஃபஸ்ட்டு துரைசங்கர் அங்கிளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் சிரித்தேன், அழுதேன், கோவமாக இருந்தேன், சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் இருந்தது. எல்லா சீனும் பார்த்து பார்த்து டைரக்ட் பண்ணாங்க. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி இன் பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்ஸ் துரைசங்கருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு கேமராமேன் வெங்கட் அங்கிள். ஆக்சுவலாக வெங்கட் அங்கிள் வந்து எங்கள் அப்பாவோட டிக் 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 படத்தில் ஆக்சுவலாக கேமராமேனாக ஒர்க் பண்ணாங்க. என் அப்பா சொல்லிகிட்டே இருப்பார், லக்கி கேமராமேன் சொல்லிகிட்டே இருப்பார். இப்போ நான் இந்த படத்தில் லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் இப்போது. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஜிப்பான் அங்கிள். டீசர்லேயே நான் உங்களோட மியூசிக்கை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போது படத்தில் என்ன பண்ணியிருப்பாங்களோன்னு பார்க்க எக்ஸைட்டடாக இருக்குது. நெக்ஸ்ட் சாம் வந்து படத்தில் என்னோட ஃப்ரெண்டாக நடிக்கணும், ஆனால் உண்மையிலேயே நல்ல ஃப்ரெண்டாக தான் இருக்கா இப்போது. அப்போ எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் கிடச்சிருக்கு, ஆனால் இப்போது பெரிய ஃப்ரெண்டு சந்தோஷ் அங்கிள். ஆக்ஷன் சொல்லும் போது லெஜண்ட் அங்கிளோட ஃபைட் பண்ணுவாங்க. கட்டு சொன்னாங்களா என்னோட வந்து விளையாடுவாங்க. நெக்ஸ்ட் ஆண்ட்ரே ஆண்டி. யூஸ்வலாக என்னோட அத்தை தான் ஷூட்டிங்க்கு வருவாங்க, ஆனால் ஆண்ட்ரே ஆண்டி வரும்போது மட்டும்தான் என் அப்பா சொல்லுவாங்க, நான் வரேன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க என் அப்பா. நெக்ஸ்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் லெஜண்ட் அங்கிள். லெஜண்ட் அங்கிள் அண்ட் நான் உங்ககிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணோம். இப்போது நீங்கள் வந்து அந்த டீசரையே பார்த்துருப்பீங்க. நானும் சாமும் ஒரு கிளிஃபு மேலே நிற்போம். ஸோ அப்போது லெஜண்ட் அங்கிள் வந்து எங்களை காப்பாற்றும் போது அவங்க ஆக்சுவலாக ஸ்லிப் ஆயிட்டாங்க. ஆனால் எப்படியோ பேலன்ஸ் பண்ணி இது பண்ணிட்டாங்க. அப்போ எனக்கும் சாமுக்கும் ஒரு மினி ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. எங்களுக்கு டைலாக் எல்லாம் மறந்துடுச்சு. அவங்களோட பெஸ்ட்டு ஹார்ட் ஒர்க்கு தான் அந்த ட்ரெயின் சீக்வென்ஸில் பார்த்தேன். அந்த ட்ரெயினில் ஃபைட் பண்ணும்போது நானும் அவங்க கூடியே பார்த்தேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அங்கிள். ஆனால் நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ஆனால் இவ்வளோ ரெஸ்க் எடுக்காதீங்க அங்கிள் ப்ளீஸ். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, பட் இவ்வளோ ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் இருக்கு. நான் இந்த படத்தில் நடித்தேன். யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, எங்கள் பாட்டிக்கு தான் ரொம்ப சந்தோஷம். எதுக்கு தெரியுமா? ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு சரவணா ஸ்டோர்ஸில் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு நிக்கில் முருகன் அங்கிள். நன்றி. ஒரே நிமிஷம் நான் தங்கம், நீ எத்தனாவது படிக்கிற? எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிற? 5வது. 5வதா? ஏங்க தயவு செய்து கை தட்டுங்க. 5வதுல நம்ம என்ன பண்ணியிருந்தோம் நினைச்சு மட்டும் பாருங்க. ஸ்டேஜில் பேசுகிற விதம் அப்படி கரெக்டாக மார்க்கில் நின்று நம்மளாம் ஸ்கூலில் டீச்சர்கிட்ட திட்டுவாங்க வெளியே நின்றுருப்போம். ஒவ்வொருத்தரையும் அவ்வளோ அழகாக அட்ரஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நீ அங்கிள் ஆன்டின்னு கூப்பிடும்போது தான் ஒருத்தரும் ஃபீல் பண்ணுறாங்க, ஐயோ ஹீரோயின்லாம் பயப்படுறாங்க, ஐயோ என்ன அப்படி கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு. சூப்பர்டா தங்கம், லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. செம்மையாக பேசுகிறீங்க. இன்னும் நீங்கள் கலக்கணும், எங்களை மனமார்ந்த வாழ்த்துக்கள். Good evening everyone.
to be a part of this movie. ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் நிறைய லேர்ன் பண்ணேன். ஸோ தேங்க்யூ டைரக்டர் அங்கிள் அண்ட் தேங்க்யூ லெஜண்ட் அங்கிள். தேங்க்யூ டு இயல். ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஃப்ரீ டைம் அப்போது நானும் இயலும் நிறைய கேம்ஸ் விளையாடிருக்கோம், புக்ஸ் ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ இயல். தேங்க்யூ டு எவ்ரி ஒன். தேங்க்யூ.